அஃப்கோர்ஸ் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா டைரக்டர்னால நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வந்து சினிமா ஃபேமிலி வருவீங்கன்னு. எத்தனை எத்தனை ஹீரோஸோட பசங்களோ எத்தனை டைரக்டர்ஸோட பசங்களோ பெரியலாம் இருக்காங்க. ஓவராலாக வந்துட்டு பார்க்கும்போது விஜய் சாரோட ஜேர்னியில் வந்துட்டு நீங்களும் அப்பையிலேருந்தே குட்டி குட்டி இடத்துல வந்து ட்ராவல் ஆகி வந்துட்டே இருக்கீங்க. ஸோ அஸ் ஆர்டிஸ்டால இருந்துட்டு ஒரு லீடராக இப்போ மாறிட்டு இருக்காரு. இந்த ஒரு ஜேர்னியை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஒரு பெரிய உயர்வு இது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் இல்லையா. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் சினிமாக்குள்ளே அஃப்கோர்ஸ் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா டைரக்டர்னால நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வந்து சினிமா ஃபேமிலி வருவீங்கன்னு. எத்தனை எத்தனை ஹீரோஸோட பசங்களோ எத்தனை டைரக்டர்ஸோட பசங்களோ பெரியலாம் இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ இட்ஸ் இண்டிவிஜுவல் டேலண்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஊந்துதலாக வேணால் ஒரு சின்ன புஷ்ஷாக வேணால் சில விஷயம் இருக்கும். பட் இட்ஸ் அஃப்கோர்ஸ் யோர் சார்ம், யோர் ஹார்ட் ஒர்க், த பீப்புள் யூ மீட் எல்லாம் சேர்ந்து அது கரெக்டாக நீங்களும் அது கரெக்டான ஒரு பேலன்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறது தான் உங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த லெவலுக்கு மீறி அடுத்த லெவலுக்கு போகிறதுன்றது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். அதுக்கு ஒரு தனி தைரியம் தேவை இல்லையா. இவ்வளோ விஷயத்த வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு தனி, சும்மா ஈஸியாக சொல்லிடலாம் என்ன இவரெல்லாம் இப்படி பண்ணுறாருன்னு. இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். சும்மா யார் வேணால் என்ன வேணால் பேசிடலாமா. இது வந்து சோஷியல் மீடியா கிடையாது. டப்புன்னு யார் வேணால் வந்து நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன், அவனும் ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு சொல்கிறது. இது இத்தனை பேரோட லவ்வாக சம்பாதிக்கணும், இத்தனை பேர் ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்குது, நிறையா டேலண்ட் தேவை. இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். சும்மா அப்படியே தட்டி விட்டுலாம் போக முடியாது. இதுக்கு தனியாக ஒரு தைரியம் தேவை. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் தட்.